பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிசின் மரவகை தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக நமக்கு இந்த நம்மளுடைய வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சூடு இருக்கக்கூடிய இடங்களில், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வகையான கள்ளி மாதிரி ஒரு தாவரம் வர்றதை பார்க்க முடியும். ரொம்ப சூடுனால அந்த தண்டு பகுதிகள் வெடிக்கும்போது அதிலிருந்து பிசின் உருகி வெளியில் உறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தான் வெள்ளை போலம் அப்படிங்கிறது பெயர். இந்த வெள்ளை போலத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பார்ப்பதற்கு கற்கண்டு மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பிசின் மாதிரியே இருக்கும். இதை சுத்தப்படுத்திய பிறகு தான் உள்ளுக்கு மருந்து பயன்படுத்துவாங்க. வெளிப்புறமாக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே பார்க்கக்கூடியது. பொதுவாக அந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில் போட்டு சீலை செய்து அதை புடம் போட்டு அதுக்கப்புறம் வெண்மை நிறமான சாம்பலாக அது கிடைக்கும். நல்ல பார்க்கறதுக்கு பால் வெண்மை நிறமான சாம்பலாக இருக்கும். அதை ஒரு 250 மில்லிகிராம் வரை எடுத்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவர்களிடையே இருந்து வரக்கூடிய பழக்கம்னு சொல்லலாம். குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை போலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்களும் கிட்டத்தட்ட சர்வரோக நிவாரணிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, கழுத்துகளில் ஏற்படக்கூடிய வலி, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் பிரச்சனை, லம்பார் ஸ்பான்லோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வயிற்று பிரச்சனைகள், குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இந்த வெள்ளை போலத்தை உபயோகப்படுத்தப்பட்டு வருதை நம்ம பார்க்குறோம். வெள்ளை போலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் மூட்டு வலிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். மூட்டு வலிகள் அப்படின்னு இன்றைக்கு ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலுமே வலி ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கணும். கழுத்தில் சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோள்பட்டையில் அதிக சர்க்கரையினால் ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர், எல்போ பிரச்சனைகள், டென்னிஸ் எல்போன்னு சொல்லக்கூடிய எல்போ ஜாயிண்டில் ஏறக்கூடிய பிரச்சனைகள், மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற கவுட் அல்லது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கை விரல்களில் ஏற்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இடுப்பு பகுதிகளில் ஏற்படுகின்ற லம்பார் ஸ்பான்லோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சயாட்டிகா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி உடலில் ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் கூட பெரும்பாலும் நமக்கு அதிக பக்கவிளைவை தரக்கூடிய மாத்திரைகளாகவும், சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் குணமாகாமல் போவதற்கு இருக்கக்கூடிய பெரிய மாத்திரைகளாகவும் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவதும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல், பக்கவிளைவு இல்லாமலேயே தினசரி உபயோகப்படுத்தினால் கூட உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை போலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை தான் சொல்லணும். ஒரு 250 மில்லிகிராம், அதாவது ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்து கொஞ்சம் தேனில் குழைச்சி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்தாலே முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும், ஆங்கலைசிங் ஸ்பான்லோசின்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கவர்களுக்கும் படிப்படியாக அந்த முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட மருந்துகளை இவர்கள் எடுத்துக்கொள்ளும் போதும், அதே போல் ஆங்கலைசிங் ஸ்பான்லோசிஸ் சம்மந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போதும் வலிகள் தான் வித்தியாசப்படுதே தவிர உடலில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நோயினால் ஏற்படுகின்ற டீஃபார்மேஷன்ஸ் எதுவுமே வித்தியாசப்படுறது கிடையாது. அந்த டிஃபார்மேஷன் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 30 வயது 20 வயதில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மருந்து சாப்பிட்றவங்க 45-50 வயது ஆகும்போது அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். 16-17 வயதில் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்காக மருந்து சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா 40 வயது ஆகும்போது முட்டுகளில் ஒரு மூட்டோ 2 மூட்டோ முற்றிலும் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த வெள்ளை போலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்தோன்னா
அவங்க வந்து குழந்தை பிறப்புக்கு முன்போ பின்போ மாதவிலக்கு காலங்களில் மிக கடுமையான வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவதிப்படுறதை பார்க்குறோம். அந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து வலி நிவாரண மாத்திரைகளை தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு பள்ளிக்கு போகக்கூடிய, கல்லூரிக்கு போகக்கூடிய, ஏன் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வலி நிவாரண மாத்திரைகள் இல்லாமல் வேலைக்கே செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்னும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுறதை பார்க்குறோம். மாதவிலக்கு ஏற்படுவதற்கு முன்பே கழுத்து பகுதிகளில், தலைப்பகுதிகளில் கடுமையான வலி ஏற்படுறதை பார்ப்போம். அந்த வலிகள் அதிகமாகி மாதவிலக்கு காலங்களில் 3 நாட்கள் 7 நாட்கள் ஒரே வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரி வாந்தி எடுத்து அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா கடைசியில் வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் அவங்க நார்மலாக இருக்கக்கூடியன்னு ஒரு சூழல் வந்து கஷ்டப்படுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்போளம் தான். வெள்ளைப்போளத்திலிருந்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு, அதாவது 250 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், அதே போல் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே உடல் சோர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையில் என்னால் எழுந்துக்க முடியல, மாலை நேரங்களில் அலுவலகம் முடித்து வரும்போது எப்படா படுப்போங்கிற அளவுக்கு கை கால்லாம் உளைச்சலாக இருக்கிறது. குறிப்பாக நிறைய பெண்கள் அவங்க வேலையை முடித்து வந்து வீட்டு வேலைகளையும் செய்வதற்குள்ளே ஐயோ உயிரே போகுதே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய வலிகளில் அவதிப்படுறதுலையும் உடல் அசதியில் அவதிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த உடல் அசதியையும் வலிகளையும் குறைப்பதற்கு இந்த வெள்ளைப்போளம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. யாருக்கெல்லாம் மாலை நேரங்களில் அசதியோ காய்ச்சல் ஏற்படுவது போல தோணுதோ அவங்கெல்லாம் ஒரே ஒரு சிட்டிகை இந்த வெள்ளைப்போளத்தை எடுத்து சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு பின்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு பின்புன்னு 2 வேளை எடுக்க ஆரம்பித்தாலே போதும். ரொம்ப வேகமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக கிரகிக்கப்பட்டு உடல் சோர்வடையாமல் இருப்பதற்கு தேவையான முயற்சிகள் செய்யப்படும் போது ரொம்ப வேகமாக இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, வெள்ளைப்போளத்தை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக முடக்குவாதம், சோரியாசிஸ் நோயினால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டிலிருந்து பாதிப்புகள் ஏற்படுகின்ற ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைகளையுமே குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வலிகள் மற்றும் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்துவதற்கும் இது மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிறது. சமீபத்தில் கூட மறைந்த தமிழறிஞர் நன்னன் அவர்களுடைய படத்திறப்பு விழாவின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுவதற்கு உரிமை கோரி நாங்கள் போராடுவோம் என்கிற ஒரு வாக்குறுதியையும் கூட அவர் அளித்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏன் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும், அப்படி இருப்பதன் மூலமாக அது உண்மையிலேயே மொழிப்பற்று சார்ந்த விஷயம் மட்டும்தானா, அல்லது அதையும் தாண்டி அது ஒரு மனித உரிமை சார்ந்த விஷயமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற போதுதான் நாம் உண்மையில் இந்த கோரிக்கை எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது நமக்கு புரியும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வழக்கு, உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வழக்கு விசாரணையினுடைய வாத பிரதிவாதங்கள், அதாவது நீதிபதி எங்கு இருப்பார், உங்கள் தரப்பு வழக்கறிஞர் இருப்பார், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இருப்பார். அப்படி இருக்கிற போது அந்த விசாரணை முழுக்க, அந்த வாதம் முழுக்க ஆங்கிலத்தில் நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போது
அந்த வழக்கு விசாரணை எந்த திசையில் செல்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் வழக்கறிஞர் எப்படி உங்கள் வழக்கை எடுத்து முன்வைத்து வாதாடுகிறார், உண்மையிலேயே அவர் சரியாக வாதாடுகிறாரா, அல்லது அப்படி வாதாடுகிற போது நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் தரவுகள் எதுவும் இருக்கிறதா, இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்கு அறிந்த மொழியில்தான் உங்கள் வழக்கு என்பது விசாரிக்கப்பட வேண்டும். இப்போது உதாரணமாக அலகாபாத் நீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் அவர்களுடைய தாய்மொழியான ஹிந்தியில்தான் அங்கு வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்றன, வாத பிரதிவாதங்கள் நடைபெறுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த வாத பிரதிவாதங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே இந்த விஷயம் என்பது தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் தெரியாத ஒருவருடைய வழக்கை ஒருவர் ஒரு ஆங்கிலத்திலேயே 2 வழக்கறிஞர்கள் வாதாடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி வாதாடுகிற போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது பாதிக்கப்பட்டவர் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி எந்த விதமான ஒரு அறிவுமற்ற நிலையில் அவர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். சட்டம் சார்ந்த அறியாமை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒருவருக்கு துயரத்தை விதைக்கக்கூடிய ஒன்று. இந்த துயரத்தை நாம் எப்படி களையப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் ஒரு தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடுவதில் எந்த தடையும் இல்லை. குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலை பெற்று, அதாவது நம்முடைய அரசியல் சாசன பிரிவு 384 கீழ் 2 படி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று அந்தந்த தாய்மொழியையே வழக்காடு மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நம்முடைய அரசியல் சாசனம் சொல்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அப்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர்கள் எங்களுடைய வழக்காடு மொழி ராஜஸ்தானி தான் என்று சொல்லி அவர்கள் ஒரு சட்டம் இயற்றிவிட்டார்கள். பிறகு அந்த சட்டம் என்பது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இன்றும் ராஜஸ்தானில் வழக்காடு மொழியாக அவர்களுடைய ராஜஸ்தானி மொழி தான் இருக்கிறது. அதை பின்பற்றி பல மாநிலங்களில், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஹிந்தி என்பது அங்கு வழக்காடு மொழியாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்பிய போது, உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய போது உச்சநீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது. அதாவது இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி அளிக்கலாம், ஆனால் இங்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் அதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறது. இது எந்த விதத்தில் ஒரு பாரபட்சமான ஒரு விஷயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இது வெறுமனே மொழி உரிமைக்கான போராட்டம் அல்ல, மாறாக மனித உரிமைக்கான இது ஒரு போராட்டம், சட்ட உரிமைக்கான ஒரு போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்து நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சீர்திருத்தங்களில் இன்னொன்று, நாம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று கேட்பது போலவே சமூக நீதி சார்ந்த இன்னொரு உரிமையும் நீதிமன்றங்களில் தேவைப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், சமீபத்தில் நம்முடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோயங்கா ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது நீதிமன்றங்களில் நீதிபதிகளினுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அதில் SC ST பிரிவினரினுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைந்த அளவில் இருக்கிறது. அது அவர்களுடைய பிரதிநிதித்துவப்படி அது இல்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே போல் பெண் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஒரு 17,000 நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 4,700 பெண் நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தையும் கூட சுட்டிக்காட்டினார். அவர் இது சொல்வதனுடைய அர்த்தம் என்பது இடஒதுக்கீடு இந்த நீதித்துறைக்குள்ளும் வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் பல சமயங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பல நீதிபதிகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற போது மற்ற துறைகளைப் போலவே, அரசு துறைகளைப் போலவே நீதித்துறையிலும் நாம் அந்த ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்திய குடியரசுத் தலைவருடைய வாயிலிருந்தே நாம் இன்றைக்கு கேட்கிறோம். இதில் உடனே என்ன சொல்வார்கள் என்றால், நீதித்துறையினுடைய தகுதி குறைந்து விட்டது என்று சொல்வார்கள். பொதுவாக ரிசர்வேஷன் மூலம் வருகிற யாரும் தேர்வுகள் எழுதாமலோ மதிப்பெண் பெறாமலோ வருவது கிடையாது. அவர்களும் போட்டியிட்டுத்தான் வருகிறார்கள். அதுபோலவே நீதித்துறையிலும் அதற்குள்ள தகுதி உள்ளவர்களை நம்முடைய இடஒதுக்கீடு அடிப்படையில், மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும், இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றினால்தான் நீதிமன்றத்தில் ஒரு சமநீதி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர், முனைவர், பேராசிரியர் சிவ செல்வகுமார். ஒரு சமூக சேவகராக இன்னைக்கு கல்வி பணியை எவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஒரு கல்வியாளராக இவரோட அனுபவங்கள் சார்ந்தும் சமூக பணிகள் சார்ந்தும் பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சமூக சேவகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு எவ்வளோ தூரம் ஒரு தன்னார்வம் கொண்டு ஒரு கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றிருந்தாலும் நமக்கு சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்குது, கல்வி மூலமாக நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்ட்டு ஆதரவற்றவர்களோட பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளியை உருவாக்கி அவங்களுடைய எல்லா தேவைகளையும் முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், மீதியை நாமளே பொருளீட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இருக்கீங்க. அந்த பொருளீட்டுற விஷயங்களில் கூட நீங்கள் ஒரு நுணுக்கமான ஒரு புதுமையான ஒரு பாணியை நீங்கள் கையாளுறீங்க. இந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு, இதை எப்படி நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். அடிப்படையில் நீங்கள் ஒரு பேராசிரியர், இன்றைக்கும் நீங்கள் கல்லூரிகளில் பணியாற்றிட்டுருக்கீங்க, சொந்தமாக ஒரு பள்ளியை நடத்திட்டுருக்கீங்க, அதை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த சேவை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இன்னைக்கு தேவைன்னு சொல்லுவீங்க சார்? எந்த ஒரு மனிதனும் தான் பிறந்து வளர்ந்து வாழுகின்ற காலகட்டத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறான்றது தான் அதற்கு பின் இருக்கக்கூடிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் நாம் இறந்த பின்பு கிடைப்பதை விட வாழும்போதே ஏதாவது ஒரு சின்ன செயல்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் என்பது தான். தேவை இருப்பவர்களுக்கு செய்வது தான் சேவை. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிறைய இல்லங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு அடுத்த படி, ஒரு குழந்தை உருவாக்கப்பட்ட அடுத்த நிலை படிப்பு. அந்த கல்வி மட்டும் அந்த குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் அவனும் வளர்வான், அவனும் உயர முடியும். அதே நேரத்தில் இது போன்ற இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சேவையை செய்ய வைக்க முடியுமா? அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பள்ளியை 2003 பதிவு செய்து 2004 இந்த பள்ளியை உருவாக்கினோம். இந்த பள்ளி தொடங்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து ஆதரவற்ற குழந்தைகள், தந்தையை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகளை தேர்வு செய்து அந்த குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவச கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர்கள் தான் படித்து வந்த நிலையை உணர்ந்து அதுபோன்று இன்னும் ஒரு குழந்தைக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தொடங்கினோம். அதற்கான வெற்றியையும் நாங்கள் இன்று அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இப்போ முழுக்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பள்ளி உருவாக்கி இதுக்கு செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆதரவடை, இப்போ ஒரு பள்ளி அப்படின்னா இதற்கான ஒரு மினிமம் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ பள்ளி அப்படின்னா சீருடைகள், அந்த மற்ற தேவைகள் அப்படின்றது இருக்கும், புத்தகப்பை, இப்படி பல விஷயங்கள். இப்போ இன்னைக்கு எந்த ஒரு நிதியுமே பெறாமல் அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது பள்ளியில் படிக்கிற முழுமையான மாணவர்களுக்கும் இதை செய்ய முடியுதுங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தந்தையை இழந்த குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், இவர்களுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய நிலையில் இல்லாமல் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக இலவசமாக செய்கிறோம். அதே நேரத்தில் 2 பேருமே இருப்பாங்க, ஆனால் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மிக ஒரு குறைந்த கட்டணம். ஏன்னா இன்றைக்கு இலவசம் என்று சொன்னாலே எதுக்குமே மரியாதை இல்லை. அதனால ஒரு சின்ன கட்டணத்தை வச்சு அதன் மூலமாக அந்த குழந்தைங்களையும் நம்ம பராமரிக்கிறோம். ஸோ இவர்களுக்கான புத்தகங்கள், நோட்டு புத்தகம், பை, என்னென்ன ஒரு குழந்தை பள்ளிக்கு தேவைப்படுகிறதோ அது அத்தனையுமே நாங்கள் அதற்குள்ளேயே வழங்கி வருவோம் அவங்களுக்கு. இதுக்காக நாங்கள் நண்பர்கள் மட்டும்தான், நாங்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களால் முடிந்ததை நாங்கள் ஒன்றிணைந்து அதன் மூலமாக இதை செயல்படுத்தி வரோம். இப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்போது ஒரு குழுவாக அமைச்சிப்பாங்க, அதற்கான ஒரு நிதி தேடி போவாங்க, அதன் மூலமாக ஒரு விஷயத்த நடத்துகிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு நூதன முறையை கையாண்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நேற்றுக்கில் ஒரு 10-15 ஆண்டுகளாக இதை செஞ்சிட்ருக்கீங்க. வார நாட்களில் உங்களுடைய கல்லூரிகளுக்கு போனாலும் வார இறுதி விடுமுறை நாட்களில் ஒரு சேவை, ஏதாவது ஒரு சேவை அதன் மூலமாக நிதி திரட்ட முடிஞ்சதுன்னா அதை இவங்களுக்கு நம்ம செலவு செய்யலாம்
அப்படிங்கிற ஒரு பாணியில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மற்றவங்களோட ஒரு ஷூ பாலிஷ் போடுறது, க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கல்லூரி பேராசிரியர் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயத்த நீங்கள் தொடர்ந்து 15 வருஷமாக செஞ்சுருக்கீங்க. இது எப்படி இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு? இதை எப்படி செயல்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு சாதனைன்னு சொன்னால் இன்றைக்கி பல பேர் பலவிதமான முறைகளில் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நாம் வந்து ஒரு மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். முதல்ல இன்றைக்கி எந்த வேலையுமே கேவலம் கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் விஷயம். வந்து எதுவுமே கேவலம் கிடையாது. இன்றைக்கி ஒரு BA MA படித்தவங்க கூட நான் MA படிச்சுட்டேன், நான் BA படிச்சுட்டேன், அதுக்கான வேலை வேணும்னு காத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் MEd BEd முடிச்சுட்டு MPhil முடித்தவங்க கூட ஒரு பெட்டி கடையில் உட்காந்து அவன் அந்நிய வருமானத்துக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. அப்போது கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு நாம் ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், இங்கே இது மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி சொல்வதை விட நாம் வாழ்ந்து காட்டணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எந்த நிலையிலும் இப்போது நாம் ஒரு குடும்பம் நடத்துகிறோம். இந்த குடும்பத்திற்காக யார்கிட்டையும் போய் நாம் வந்து நன்கொடை கேட்பதில்லை. நம்ம குடும்பத்தை நாம தான் பாதுகாத்தாகணும். இதுக்காக நம்ம உழைக்கிறோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளை நாங்கள் எங்கள் குழந்தைகளாக நினைக்கிறோம். இதற்காக யாருக்கிடம் போய் நாம் வந்து நன்கொடை கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக உழைப்பை கொடுக்குறோம். நாங்கள் உழைப்பை கொடுக்குறேன், அதற்கான ஊதியத்தை நீங்கள் தாங்க அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். இதை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனையோ ஏளனமான அவமானங்கள், நம்ம முன்னாடி இது மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு தரக்குறைவான வார்த்தைகள்லாம் கேட்டு அனுபவிச்சது தான். இது மாதிரி நம்ம செய்கிறது பார்த்துட்டு தொடர்ந்து அதே பணியை நம்ம செய்யும்போது ஒவ்வொரு வாரமாக போய் இது மாதிரி செய்யும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே இது ஒரு நம்பிக்கை வந்து ஒரு நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும், காலைல டீ சாப்பிட்றீங்களா, மதியம் சாப்பாடு எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே நமக்கு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து 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 1 ஆண்டு 2 ஆண்டு அப்படி அடுத்த சூழ்நிலைக்கு வரும்போது பல பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் அறிமுகமானவன வேறு இடங்களில் போய் செய்யும்போது, சார் உங்களை அந்த தொலைக்காட்சியில் பார்த்தோம், அந்த பத்திரிகையில் பார்த்தோம், இவ்வளோ படித்து நீங்கள் இவ்வளோ தூரம் செய்யும்போது நாங்களும் உங்களோட சேர்ந்து ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இணைய ஆரம்பித்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதோடைய கான்செப்ட் எனக்கு என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா, எதற்காகவும் யாரும் யாரிடமும் கையேந்தக்கூடாது அப்படின்றது. இது ஒரு பத்திரிகை ஒரு செய்தித்தாளில் வந்த பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. சார் இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கேன், இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று திரண்டு உங்களுடைய கட்டுரையை படித்து காமிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு வந்து காசு வேணாம், நீங்கள் ஏதாவது வேலை கொடுங்க, நான் அதுக்கு ஏதாவது எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் பள்ளியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடைக்கு அனுப்பும்போது அதில் ₹1 ₹2 இதெல்லாம் சேர்க்குறது ஒரு ₹750 இந்த குழந்தைகள் எல்லாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் என்ன பேருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையிலே அந்த நாளை வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாது. நான் உடனே அவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த இதுலேயும் அனுப்ப வேண்டாம் மேடம், நான் நேரடியாக வரேன்னு சொல்லி அந்த திருப்பூர் மாவட்டத்தில் அந்த அரசு பள்ளிக்கே போனால் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க 45 பேரோ 50 பேரோ தான் அந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அத்தனை பேருமே அந்த ஒரு மாதம் வந்து முழுக்க இது மாதிரியான பணிகளை செய்து அதை சேர்த்து கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு இதோட வெற்றியை என்னால் உணர முடிஞ்சது மேடம். இப்போ இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இவ்வளோ படித்தவங்க இந்த வேலை பண்ணணுமா, இதுக்கு செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்தினால இந்த மாதிரியான விஷயங்களில் வேறு வடிவங்களையும் கொடுத்துருக்கீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகங்களை ஒரு விற்பனை மூலமாகவும் ஒரு பொருள் ஈட்டுற ஒரு பணி என்ன, இதையும் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சிருக்கின்றீங்க. அது எப்படி ஆரம்பிச்சிங்க? அதுதான் மேடம், இப்போ இப்படி செய்யும்போது ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ படித்தவர் இவர் போய் இந்த வேலை செய்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம எப்படி இது செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் சிந்திக்கிறாங்க. அப்புறம் சார் நாங்கள் உங்கள் கூட வேணால் உட்காந்து செய்கிறோம், இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க அதை தவிர்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன உதவி செய்யணும் கூட நம்மளோட இணைந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்கள எப்படி நம்ம இணைக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது நம்மகிட்ட கல்வி தகுதி இருக்குது, அதை வைத்து அதை எப்படி அவர்களோட ஒன்றிணைக்க முடியும்னு நினச்சேன். அப்போது ஒரு புத்தகம் தயார் செய்யலாம், அந்த புத்தகத்தை நம்ம அங்கே வைத்து விற்பனை செய்தால் அதற்கு என்ன ஒரு முதல்ல அதுக்கு என்ன ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய முதல் புத்தகம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா இது போல செய்து இந்த புத்தகத்தின் வழியாக இத்தனை குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள்னா ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போது அது என்ன மறுபடியும் அடுத்தடுத்த புத்தகத்திற்கு மிக வேகமாக எடுத்து செல்லப்பட்டது. இப்போ இந்த புத்தகம் தயார் செய்ததுன்னா கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்குள்ளே அந்த புத்தகம் முழுமையாக என்னால் விற்பனை செய்ய முடியுது. அதை முழுக்க அந்த பள்ளிகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் எழுதி? இந்த புத்தகங்கள் கூட கவிதை நூலாகவோ இதுபோலெல்லாம் நான் படைப்பதில்லை. சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய அது மாணவ சமுதாயமாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், தமிழறிஞர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து ஒரு 10 பேருடைய வாழ்க்கைகளை தொகுத்து அதை வந்து நூலாக படைத்து கொண்டிருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல அவங்கள அனுமதி வாங்கி என்னுடைய பின்னாடி வந்து ஒரே ஒரு பேனர் மட்டும் இருக்கும், நான் உங்களின் செருப்பினை துடைக்கின்றேன், நீங்கள் அவர்களின் கண்ணீரை துடையுங்கள்.
இது தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. கீழே எப்படி அந்த கடை வச்சுருக்கவங்க பேப்பர் போட்டு உட்காருவாங்களோ அதே மாதிரி தான் நாமும் பேப்பர் போட்டு உட்காருவோம். அந்த ஒரு பேனர் தான் இது எதற்காக செய்யப்படுது அப்படின்றத ஒரு திரும்பி பார்க்க வைக்குது மேடம். அப்போது வந்து நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போது ஒன்று காலனி துடைக்கிறவங்க துடைச்சிக்கிறாங்க, முடியாதவங்க அந்த புத்தகத்தை வாங்கி என்னோட இணைக்கிறாங்க. இப்போ இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு பள்ளி நிர்வாகம் அப்படின்னு போனாலும் வாரத்தில் 5 நாட்கள் நீங்கள் ஒரு துணை பேராசிரியராக உங்களோட பணிகளை செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆசிரியராக உங்களோட பணி எப்படி இருக்கு? ஆசிரியராக நான் என்னோட ஒரு வகுப்பிற்கு நான் போகிறேன்னா முதல்ல வகுப்பு நேரடியாக எடுப்பதில்லை. முதல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து இன்று நம்ம பேசுகிறது தமிழா, ஏன்னா சாதாரண செயல்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு காலையில் கிளம்பி பஸ்ஸில் ஏறி டிஃபன் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்தேன், இதுதான் தமிழா இன்றைக்கி எல்லாருக்கும் போயிடுச்சு. அப்போ சின்ன சின்ன வார்த்தைகளை கூட பசங்க தெரிஞ்சுக்கணுன்றது முதல் 10 நிமிடங்கள் வந்து டிக்கெட்னா என்ன, பயணச்சீட்டுன்னு சொல்லணும், ஆட்டோனா என்ன, தானி, இதெல்லாம் அவங்க மனசில் பதிய வைக்கிறதுக்காக முதல்ல ஒரு 10 நிமிடத்தை அதற்காகவே ஒதுக்கிடுவேன். அதன் பிறகு ஒரு 25 நிமிடம் பாட வேலையாக எடுத்துக்கொள்வேன். கடைசி 10 நிமிடத்தை நான் எனக்காக எடுத்துக்குவேன். எதற்காகனா அந்த 10 நிமிஷத்தை ஒவ்வொரு சாதனையாளர்கள், நாம் இன்றைக்கி வாழ்ந்தவங்கள எங்கேயோ தூரமாக பார்த்துட்டு இருக்கவங்களை பற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே வரோம். அப்படி சொல்லும்போது அவங்கள பற்றி பதிவு செய்துக்கிறாங்க. இன்னொன்று, நாம் இன்னும் எத்தனை பேருக்காக மற்றவங்களுக்காக கை தட்டிட்டு இருப்போம், நமக்காக எப்போ மற்றவங்க கை தட்டுவாங்க, அதற்கான வாழ்க்கை நீ உருவாக்கிக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு 25 நாள் 30 நாள் மற்றவங்களை பற்றி கதை சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னேன். இப்படி ஒரு பள்ளி இருக்குது, இது அந்த பள்ளியை நிர்வகிக்கிற ஒரு பேராசிரியராக இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வாரமான ஒரு விடுமுறையில் போயிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு வியப்பாக பார்ப்பாங்க. இறுதியாக அதை செய்வதும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிரூபிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் நிச்சயமாக எதையாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதுபோல் நிறைய மாணவர்களை இன்றைக்கி சமூக சேவர்களாகவும் சரி வேறு சில துறைகளையும் சாதிப்பதற்கு நாம் ஒரு சின்ன உந்துதலாக இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோன்றது ஒரு பெரிய மன மகிழ்வை தருது. மற்றபடி பல்கலைக்கழக அளவில் அவங்க நிறைய மதிப்பெண் பெற்றார்கள் என்பதை விட எனக்கு வந்து இது ஒரு பெரிய மன நிகழ்வு தந்திருக்கு. பொது தமிழில் இதுவரை தொடர்ந்து ஒரு 3 பருவத்தில் அனைத்து மாணவர்களையும் முழு தேர்ச்சி பெற வைத்திருக்கிறேன். அதே போன்று பல்கலைக்கழகத்தை அளவில் மதிப்பெண்களை அதிகம் பெற வைத்து சாதனைப்படுது. இந்த 15 ஆண்டுகள் இந்த பயணம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியராக நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் நம்மளே இருக்கோம் அப்படின்னும் போது அந்த தாக்கம் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்க முடியுதா பல மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு திரும்பி வந்த ஒரு அனுபவம்? நான் கல்லூரியில் படிக்கிறாங்களே, இப்போ 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவர்களே இது ஒரு கொள்கையை எடுத்து அவர்களும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு புறப்பட்டு அவங்களால முடிஞ்சதை இந்த சமுதாயத்திற்கு நான் எப்பொழுதும் ஒரு சின்ன தகவலை சொல்லுவேன். அதாவது இருக்கும் முறை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், இயலும் முறை இயலாதவர்களுக்கு கொடுங்கள், முடியும் முறை முடியாதவர்களுக்கு கொடுங்கள், அடையும் முறை ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்கள். இதையெல்லாம் உம்மிடத்தில் இருப்பதை அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுங்கள். எதுவுமே இல்லையா, கவலை வேண்டாம். ஆண்டவன் படைப்பில் ஒவ்வொரு இடத்திலும் அன்பானது மிகுந்து இருக்கிறது. இந்த அன்பை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தயவு செய்து கிள்ளி கொடுக்காதீர்கள், அள்ளி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். இதை வந்து நான் ஒவ்வொரு வகுப்பு முடிகின்ற பொழுதும் தினமும் நான் இதை சொல்வேன். இதை வந்து மாணவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டுவாங்க. அடுத்த ஒரு 2-3 நாள்ல நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு பதிவு செய்து காட்டுறாங்க மாணவர்கள். அவங்க போயிட்டு நான் இந்த தெருவோரத்தில் போகும்போது இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் காசு கொடுக்கல ஆனால் என்னுடைய அன்பை கொடுக்குறேன், இல்லை இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுத்தேன், மதிய உணவு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனதில் ஒரு நாளும் நாமும் சேவை செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கிறோம். இப்போது இந்த இல்லாதவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தேவைகள் நிறைய இருந்தாலும் கல்வி மூலமாக தான் நிறைய மாறுதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கல்வி பணியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எல்லாருக்கும் கல்வி அவசியம் அப்படின்னு. இன்றைக்கும் வந்து சிறுவர்கள்லாம் வந்து பணிக்கு போகிறத பார்க்குறோம். குடும்ப தேவை காரணமாக பள்ளியை தொடர முடியாமல் இருக்கிற மாணவர்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கல்வியாளராக அந்த மாற்றம் அப்படிங்கிறத தேவை, கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கும் வலியுறுத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அதான் மேடம், அவங்களுடைய சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து ஏற்படுது. இப்போது அவங்கள பள்ளியில் வந்து இலவசமாக படிக்க வச்சா கூட அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை. நாங்கள் அது கூட இல்லைன்றோம். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், குழந்தைய அனுப்பி வச்சிங்கன்னா போதும். அவங்களுக்கு தேவையான இப்போ வகுப்பறையில் ஒரு குழந்தை பென்சில் தேவைப்படுதுன்னா அந்த பென்சிலை நாங்களே தரோம். அது ஒரு மாதத்திற்கு தேவையானது அந்த ஆசிரியர்களை ஒப்படைச்சிருவோம். அந்த ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க, திரும்ப வாங்கி வச்சுப்பாங்க, திரும்ப கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் வந்தோடனே அவங்களுக்கு பேனா பென்சில் என்னென்ன தேவைப்படுதோ அது வகுப்பறையில் கொடுக்குறாங்க.
வகுப்பு முடிந்து போகும்போது திரும்ப அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு செட்டு கொடுத்துட்றோம் வீட்டில் பயன்படுத்தணுன்றத. அப்போது அவர்களுக்கு தேவை என்பதே இல்லை. அப்போது இதை கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், இதை செய்யணும்னு போட்டு அவர்களை வந்து நம்ம சூழ்நிலை காரணமாக நாமும் ஒரு பலுவை கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களுடைய கலைத்தரத்தை நம்ம உயர்த்த முடியாது. அதனால் நாங்கள் எங்களுடைய முதல் விஷயத்தை நாங்கள் என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு குழந்தைய படிப்பு அளவில் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு சாதனை பண்ண வைக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தைய கூப்பிட்டு சொல்ல சொன்னால் ஒரு 17 செய்திகளை தலைகீழ அப்படியே சொல்லுவாங்க. இப்போ 1லேருந்து 100 வரைக்கும்னா 100லேருந்து 1 வரை, டிசம்பர் டு ஜனவரி, ஜனவரி டு டிசம்பர், 27 நட்சத்திரங்கள், 133 அதிகாரங்கள், இது மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அந்த குழந்தை வேகமாக எல்லாத்தையுமே நேராகவும் சொல்லுவாங்க, தலைகீழும் சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம். வெறும் படிப்பு மட்டும் இன்று எங்கே போனாலும் அவங்களால சாதிக்க முடியாது. கூடவே ஒரு சாதனையையும் இந்த வயதில் நாம் ஆரம்பித்து வச்சுட்டோம்னா அந்த குழந்தை நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்றத வலியுறுத்தி நம்ம இதை செய்துட்ருக்கோம். இப்போ உங்களுடைய பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? தமிழ்நாடு அரசு அந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை தனித்துவமாக ஏதாவதான விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல வந்து தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி ஒன்று. இரண்டாவது, தமிழக அரசின் கூற்றுப்படி சமச்சீர் கல்வியை நாங்கள் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம். இதை தவிர்த்து எந்த விதத்திலும் எங்கள் குழந்தைகள் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்றது சொல்கிறதுக்காக பல கூடுதலான விஷயங்களை நாம் வைக்கிறோம். முதல்ல ஒரு மாறுபட்ட செய்தியாக நாங்கள் என்ன செய்துட்ருக்கோன்னா, ஆண்டுதோறும் தேர்தல் நடத்துகிறோம். தேர்தல் வழியாக ஒரு ஆளுநர், ஒரு துணை ஆளுநர், ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், 36 அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சியர், பஞ்சாயத்து தலைவர்கள், வகுப்பறை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், இவ்வளவு பேரையும் தேர்வு செய்து இவர்களுக்கான பதவியேற்பு விழா எப்படி நடக்கும் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழா எப்படி நடக்குமோ அதே மாதிரி எங்கள் பள்ளியில் நீதியரசர்களை வைத்து பதவியேற்பு விழா நடத்துகின்றோம். அதனுடைய பதவிகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அவர்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொப்பி கொடுத்துருவோம். இந்த கலரில் தான் தொப்பி, அவங்க அதை போட்டிருப்பாங்க, ஒரு பேட்ச் குத்திருப்பாங்க. ஒரு விழா நாயகர் எங்கள் பள்ளிக்கு வராங்கன்னா இவங்க தான் அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அந்த கேப்ஸ் தனியாக தெரியும். இந்த சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் இது மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் பதவிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இவங்களுக்கு ரொட்டீன் டியூட்டி கொடுக்குறோம். இந்தந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, காலையில் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மாணவர்கள் வரும்போது அவங்கள வரவேற்கணும். அவங்கள வந்து ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய வந்து வாங்க போங்கன்னு தான் பேசணும், பிரதர் சிஸ்டர் தான் கூப்பிடணும். வாடா போடான்னு ஒருத்தர் கூட ஒரு குழந்தை கூட கூப்பிட மாட்டாங்க. அதை வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த தலைமை பண்பை உணரணுன்றதுக்காக மாதத்தில் 2 முறை சட்டப்பேரவை மாதிரி இங்கே கூட்டி அதற்கு ஒரு ஆசிரியர் நியமிச்சு ஒவ்வொரு வகுப்பறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்றைக்கி சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும், ஒரு சின்ன உதவிகளாக நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தை மனிதநேயம் சார்ந்த சில விஷயங்களையும் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் இந்த பள்ளிக்கு வர வைக்கிறோம். அவர்களும் ஒரு 5 நிமிடம் இந்த குழந்தைகளிடம் பேச வேண்டும். பேசி முடித்த பிறகு அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் சிறந்த மாணவர்கள், ஒழுக்கத்து சார்பாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் நீட்டாக போட்டார், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு அவர்கள் பரிசு கொடுக்கணும். அவங்க அன்றைக்கி வந்து உணவு பரிமாறணும். அந்த உணவு பரிமாறிட்டு அவங்களும் அங்கே உட்காந்து அந்த குழந்தைங்களோட சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு நோட்டு புத்தகம் இருக்கும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை எழுதி கொடுக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்வதில் நம்ம அந்த மாணவர்களுக்கும் நிறைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். சேவை பணி, கல்வி பணி ரெண்டுமே சேர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்பொழுதைக்கு இந்த செயல்பாட்டை நாங்கள் முழுமையாக செய்துட்ருக்கோன்னா அதுக்கு வந்து சில பேர் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. ஒன்று, நம்ம பள்ளியில் பணியாற்றுற ஆசிரியர்கள். ஏன்னா ஒரு 8-9 பேர் பணியாற்றுறாங்க. இத்தனை பேரும் ஒரு மனிதநேய பண்போட அந்த குழந்தைங்களை தங்கள் குழந்தைங்களாக நினைக்கிறதுனால ரொம்ப சிறப்பான அவங்களுடைய செயல்பாடை செய்துட்ருக்காங்க. ரெண்டாவது, என்னுடைய மனைவி, அவங்க தான் வந்து இந்த பள்ளியின் முதல்வராக இருக்காங்க. இத்தனை குழந்தைகளுக்கும் மதிய உணவு தயார் செய்து அவங்க தான் பரிமாறுறாங்க. இந்த பணியை செய்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களை தேடி எங்கள் பள்ளியை பற்றி தெரிந்து எங்கள் பள்ளியோடு இணைந்து இன்றைக்கி பள்ளியோட சேர்மனாக, வைஸ் சேர்மனாக, அப்புறம் கருணைக்கரங்கள் அதுக்கு ஒரு தலைவர், அதே மாதிரி பள்ளியை நடத்துவதற்கு தலைவர், இவர்கள் எல்லாம் இணைந்து தான் இன்றைக்கு இந்த பள்ளியை வந்து ஒரு நிர்வாகமாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் ஒவ்வொரு நாளுமே புதுமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த செயல் நம்ம எடுத்துக்கிட்டதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருந்தது. தொடங்கிய காலம் கட்டம் முதலே போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இந்த போராட்டங்களை தாண்டி இன்று 15வது ஆண்டை நாங்கள் எட்டியிருக்கிறோம்னு சொன்னால் மறக்க முடியாத மனிதர்கள் இவர்களுடைய தொடர்பு தான் எங்களுக்கு இது ஒரு பெரிய உந்துதல் இருந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக பள்ளியை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும், பெரிய அளவில் மாற்றணும் அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது. நாம் இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளியை உழைப்பின் மூலமாக இதே நிலையில் தொடர்ந்தாவது நடத்த வேண்டும்.
கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து நடத்த வேண்டும். இதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை முழுமையாக கொடுத்து நாளைய சமுதாயத்தில் இவர்களை ஒரு சிறந்த மாணவர்களாக அடையாளம் காட்ட வேண்டும், ஒரு சாதனையாளர்களாக அடையாளம் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிக இளைஞர்கள் இருக்கிற நாடு அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம், சேவை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல மாணவர்கள்கிட்ட பெரும்பாலானவர்கள்கிட்ட இருக்கிறது முடியாது அப்படின்றது தான். இது நம்மளால் முடியுமான்ற கேள்வி வந்தாவே அங்கே தோற்று போயிடும். நான் அதுதான் முதல்ல சொல்வேன். முதல்ல முடியுமான்னு யோசிக்காத, முடியாதுன்னு நினைக்காத. முடியுன்றதை மட்டும் எப்போ நாம் நினச்சி நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ நிச்சயமாக எந்த இடத்தையுமே தொட முடியும். சோதனைகள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கினாலுமே இது இறங்கினா நமக்கு இது ஆகுமா அது ஆகுமா அப்படின்னு பயம் இருந்தால் நம்ம அங்கே இல்லாமல் போயிடுவோம். ஸோ சோதனைகளை தாண்டி எவனோ ஒரு நாள் சாதனைகள் படைக்க முடிகின்றதோ அவன் நிச்சயமாக சாதனையாளர். அதனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது மேடம். சோதிக்க சிலர் இருந்தாலும் போதிக்க பலர் இருந்தாலும் சாதிக்க பிறந்த வண்டி. அதனால் முயற்சி செய், முடிகின்ற வரை அல்ல முடிக்கின்ற வரை நிச்சயமாக நீ ஒரு சாதனையாளர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் சொல்கிறேன். அதன் மூலமாக இன்றைக்கி இளைஞர்கள்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை மேடம். இன்றைக்கி நிறைய அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் சாதிக்கணும்னு முன்னாடி அவங்க நிற்கிறாங்க. அது சேவையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, சாதனையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அவர்கள் இந்த உலகத்தில் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் தெளிவான முயற்சியோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்மை சார்ந்த நம்மை சுற்றியுள்ள ஏதேனும் ஒருவருக்காவது இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சிறு பங்கையாவது அவர்கள் எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் இல்லாதவர்கள் என்பதே இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு சமூக சேவகராக, ஒரு கல்வியாளராக, ஒரு கல்லூரி துணை பேராசிரியராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கி சேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய பாதையில் இந்த 15 ஆண்டு காலம் எவ்வளோ தூரம் ஒரு சிறப்பான சேவையை ஆதரவற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு? அதுக்காக நீங்கள் மெனக்கெட்ட முயற்சிகள் என்னென்ன? இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக இன்றைக்கி வரைக்கும் உங்கள் பணியை எவ்வளோ தூரம் சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மக்கள் கவிஞர், விடுதலையின் குரலாக விளங்கியவர் தோழர் இன்குலாப் அவர்கள் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்து விட்டது. மக்களுக்காகவே வாழ்ந்தவர் என்று அவரை குறிப்பிடலாம். அவரை பற்றிய ஓர் அருமையான கட்டுரையும் அவருடைய வாழ்வு விருப்பமாக உயிலாக எழுதப்பட்ட கடிதமும் சில நாள்களுக்கு முன்பு தமிழ் இந்து நாளேட்டில் வெளியாகியிருந்தது. அந்த கட்டுரையை பா. ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதியிருந்தார். இன்குலாப் விடுதலையின் குரல் என்கிற தலைப்பில் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிற கட்டுரை என்று அதனை சொல்ல வேண்டும். அந்த கட்டுரையில் இன்குலாபினுடைய இயற்கை சார்ந்த போக்கும் போராட்டத்தில் காலூன்றி நின்ற அவர் வாழ்வும் மிக எளிதாக சரியாக விளக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சென்னையினுடைய மாநகரத்தின் இரைச்சலிலிருந்து விடுபட்டு சென்னையின் புறநகர் பகுதியில் தாம்பரம் தாண்டி அவர் அங்கே ஊரப்பாக்கம் என்கிற பகுதியில் ஐயஞ்சேரி என்னும் சிறு கிராமத்தில் வாழும்போது அவர் எப்படி தனியாக இருந்தார், ஆனாலும் சமூக உணர்வுகளில் போராட்ட குணங்களில் குறையாமல் இருந்தார் என்பதை அந்த கட்டுரை எடுத்து காட்டுகிறது. அதை இப்படி நல்ல வரிகளில் ஜெயப்பிரகாசம் எழுதியிருக்கிறார். இயற்கை அவருக்கு துணையாக இருந்தது, கவிதை அவர் கையில் ஆயுதமாக இருந்தது. அப்படி இயற்கையான சூழலில் அவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு புல்லையும் நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்கிற அளவுக்கு அந்த தாவரங்களோடு, அங்கே குதித்து ஓடிய குறு முயல்களோடு, எல்லாவற்றோடும் ஒரு நேசத்தோடு இன்குலாப் வாழ்ந்தார். அப்போது சந்தித்த நண்பர்கள், நீங்கள் இதற்காகத்தானா நெஞ்சில் நெருப்பேந்தி கையில் சுடரேந்தி காலமெல்லாம் நடந்தீர்கள், இப்படி தனிமையில் இருக்கத்தானா என்று கேட்டபோது அவர் மிக தெளிவாக சொன்ன விடைகளெல்லாம் அதிலே பதிவாகி இருக்கின்றன. இயற்கையோடு இணைந்து வாழ்வதென்பது மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது ஆகாது. அவர் 2 வரிகளில் இன்குலாப் ஒரு செய்தியை எழுதுவார். இலையுதிர் காலத்தில் கூட வேர்கள் சருகாவதில்லை என்பார்.
இலை உதிர் காலத்தில் இலைகள்தான் வீழ்ந்து சருகாகுமே தவிர எந்த காலத்திலும் வேர்கள் சருகாவதில்லை. இந்த வரிகளுக்குள் எத்தனை ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து அந்த பகுதியிலும் கூட ஒரு பூங்காவை மக்களினுடைய பொது இடமாக்க கடைசி வரைக்கும் போராடி அப்படி வாழ்ந்த கவிஞர் இன்குலாப் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வாழ்வு விருப்ப உயில் இப்போது கிடைத்திருக்கிறது. அவருடைய மகள் ஆமின் பர்வீனா அவர்கள் அதனை எடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2009ஆம் ஆண்டு இன்குலாப் அவர்கள் அதனை எழுதியிருக்கிறார். வாழ்க்கை என்பது இனிமையானது, போராட்டங்களோடும் நம்பிக்கையோடும் வாழ்கிற போது மரணம் என்பதும் அமைதியானது தான், அது நம்பிக்கையோடு மறைகிற போது என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிற முதன்மையான செய்தி, தான் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய உடலை அப்படியே மருத்துவமனைக்கு கொடுத்து விட வேண்டும். உடல் கூறுகளையும் உள்ளே இருக்கிற உறுப்புகளையும் உடலையும் அப்படியே கொடையாக கொடுத்து விட வேண்டும் என்கிற தன் விருப்பத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதுகிற போது, நான் பிறந்த இஸ்லாம் மதத்திற்கு இது ஏற்புடையதா என்கிற கேள்வியை என் நண்பர்களும் உறவினர்களும் எழுப்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் ஒன்றை தெரிவிக்கிறேன். நான் வாழும் காலத்தில் மதச்சார்பற்றவனாகவே வாழ்ந்தேன், மதச்சார்பற்றவனாகவே மடிந்து போகவும் விரும்புகிறேன். எனவே மதம் என்ன சொல்கிறது என்பதை விட என் உடல் இறப்புக்கு பிறகும் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுவதால் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற போது மிக அழுத்தமாக ஒன்றை குறிப்பிடுகிறார். இப்படி உடலை எரிப்பதை விட புதைப்பதை விட இப்படி மருத்துவ ஆய்வுக்காக கொடுப்பதன் மூலம் வேறு சில உயிர்களை காப்பாற்ற முடியுமே. இதை மதம் சார்ந்த கொள்கை உடையவர்கள் கூட எண்ணி பார்க்க வேண்டும். நான் இஸ்லாம் மதத்தில் பிறந்தேன் என்றால் அதை நான் தீர்மானிக்கவில்லை. எனவே இஸ்லாம் மதத்துக்கு இது ஏற்புடையதா என்று எண்ண வேண்டாம். இஸ்லாம் மதத்து பெரியவர்களுக்கு கூட நான் ஒன்று சொல்கிறேன். நான் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவனாக மனிதனாக இருந்தேன். என் வாழ்வை மக்களுக்காகவே ஒப்படைத்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவோடு இருந்தேன். ஆனால் எனக்கு நேர்ந்த வாழ்க்கை அந்த எண்ணத்தை முழுமையாக நிறைவேற்றி கொள்ள இடம் தரவில்லை. ஆனாலும் என்னால் இயன்ற அளவுக்கு போர்க்குணத்தோடு வாழ்ந்தேன். இறந்ததற்கு பிறகும் இந்த வாழ்க்கை என்பது மரணத்தோடு இந்த உடலின் செயல்பாடு முடிந்து விடுகிறது. மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இறப்புக்கு பிறகு என் உடம்பும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இதை எழுதியிருக்கிறேன். இஸ்லாம் மதத்தை சார்ந்த பெரியவர்கள் இது உடன்பாடு இல்லை என்று கருதினால் அவர்களுக்காக ஒன்று சொல்லுகிறேன். மருத்துவக் கல்லூரிகளில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் மட்டும்தான் படிக்கிறார்களா? இஸ்லாம் மதத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்கவில்லையா? அவர்கள் கிழித்து பார்ப்பதற்கு உடம்பு தேவைப்படுமா இல்லையா? எனவே இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களுக்கு படிக்கிறார்களே, அவருக்கும் கூட பயன்படுவதற்கு என் உடல் ஏதுவாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே மத சார்புடைய கொள்கையை கொண்ட பெரியவர்கள் கூட தங்கள் உடலை கொடையாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் 2009 எழுதியிருக்கிறார். எந்த நேரமும் மரணம் நேரலாம் என்பதால் நான் இப்போதே இதனை எழுதி வைக்கிறேன் என்கிறார். அவருடைய விருப்பப்படியே தான் சென்ற ஆண்டு டிசம்பர் மாத தொடக்கத்தில் அவர் இறந்து போன போது அவருடைய உடம்பில் எந்த விதமான மத சடங்கும் அவருடைய இறுதி நிகழ்வில் இடம்பெறவில்லை. அவருடைய விருப்பப்படியே அவருடைய உடல் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு கொடையாக அளிக்கப்பட்டது. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இறந்தபோது மரணத்துக்கும் கூட ஒரு பொருள் தந்துவிட்டு போனவராகத்தான் கவிஞர் இன்குலாப் இருக்கிறார். அவருடைய காலம் முழுவதும் அவருடைய எழுத்துகள் அனைத்தும் இயற்கை சார்ந்தும் மனிதம் சார்ந்தும் உரிமைகள் சார்ந்துமே இருந்தன. ஒரு கவிதை கூட பொழுதுபோக்குக்காக அல்லது நகைச்சுவைக்காக எழுதப்பட்ட வரிகள் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு வரிக்குள்ளும் ஆழ்ந்த பொருள் இருந்தது. ஒரு அறச்சீற்றம் இருந்தது. சமூகத்துக்கு போராட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. போராட்டமே வாழ்க்கை என்பதை உணர்த்துகிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற எழுத்தின் ஆற்றல் இருந்தது. இன்குலாப் வாழ்ந்த காலம் மட்டுமில்லை, மறைந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவருடைய எழுத்தும் அந்த எழுத்துக்கு பின்னால் இருந்த அவருடைய உணர்வும் தான் காரணம். அவருடைய வரிகளிலேயே சொல்ல வேண்டுமானால், இலையுதிர் காலங்களில் கூட வேர்கள் சருகாவதில்லை. அவருடைய உடல் உதிர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த வேராக இருந்த அவருடைய எழுத்துகள் ஒரு நாளும் சருகாவதில்லை, சருகாகாது.
என்றைக்கும் இன்குலாபின் எழுத்துகள், அந்த உணர்வுகள் நம்மோடு வாழும். சிறு தொழில் பெருவெள்ளம் என்பார்கள். அந்த வகையில் வணிகத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இந்த பகுதியின் மூலமாக இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், தொழிலில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஃபைனான்ஷியல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி அணுகலாங்கிறத பேசிகிட்ருக்கோம். மெயினாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மெயினாக தொழில் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஷியல், தொழில் சம்பந்தப்பட்ட நிதி ஆலோசனைகள், தொழில் ஆலோசனைகள், நிதி ஆலோசனைகள் ரெண்டுத்தையும் கலந்து பேசிக்கிட்டே வரேன். இதில் ஒரு வாரம் அது சம்மந்தப்பட்ட வரி விஷயங்கள், ஒரு சம்மந்தப்பட்ட அதில் உண்டான ப்ராப்ளங்கள், ஒரு வாரத்தில் என்ன மாதிரி லோன் எடுக்கலாம், என்ன மாதிரி முதலீடு வாங்கலாம், அப்புறம் எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், இப்போ இருக்கிற டிஜிட்டல்ங்கிற சோஷியல் மீடியா எப்படி ஃபேஸ்புக்கு அதிலெல்லாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரி தொழில் அபிவிருத்தி பண்ணலாங்கிற பல டைரக்ஷனில் பேசியிருக்கோம். ஒரு வாரமும் ஒரு மெத்தடில் பேசியிருக்கோம். இதில் கடைசியாக நான் பேசினது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவையான எஜுகேஷன் லோனுங்கிறது எதனால் தேவைங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு தொழில் நடத்துகிறவரும் அவரோட சன்னு சம்மந்தப்பட்ட இல்லை அவங்களோட பையன் பொண்ணு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் வரும்போது தொழிலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் அதில் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி எடுத்து போடும்போது என்ன ஆகும்னா, தொழிலில் சடனாக ஒரு பணத்தை எடுக்கும்போது அந்த தொழிலோட ரொட்டேஷன் பாதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீமில், பேங்க்கில் எஜுகேஷன் லோன் அவைலபிளாக இருக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தொழிலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள், என்னென்ன லோன்லாம் என்ன மாதிரி விஷயம் பாதிக்கும், அந்த பாதிக்கிறதுக்கு பேரலாக அதுக்கு அதை ஒட்டி வேறு என்ன நம்ம பண்ணி வச்சுக்கலாங்கிறது தான் சொல்கிறோம். எப்போதுமே ஒரு தொழில் நடத்துகிறவர், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், தொழில் நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சடனாக ஏதாவது ஒரு தேவை வருது, ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட செலவாக இருந்தாலும் சரி, அவரோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட செலவாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு மேரேஜ் செலவாக இருந்தாலும் சரி, இல்லை திடன்னு ஒரு கார் வாங்க போகிறாங்க, இல்லை அடுத்து ஒரு லேண்ட் வாங்க போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ரொட்டேஷன் பணத்தை எடுத்து கொண்டு போய் இதில் போட்டுடுவாங்க. அதனால தான் என்ன ஆகும்னா, அவரோட பிஸ்னஸ் ரொட்டேஷன் பாதிக்க ஆரம்பிக்கிறதுனால ஸ்லோவாக வெளியிலேருந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் சொன்னது எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோன் ஒன்று அவங்க ஃபேமிலிக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதனால் எப்படி நமக்கு பிஸ்னஸில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், இதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவசிய தேவைகள் வரும்போது பர்சனல் லோன்னு ஒன்று இருக்குது. பர்சனல் லோனுங்கிறது எதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னிங்கன்னா, சடனாக ஒரு செலவு பர்சனல் லெவலில் ஒரு கம்பெனி நடத்துகிறவருக்கு வரும்போது எப்போதுமே பிஸ்னஸில் கையை வச்சு அந்த பிஸ்னஸ் பணத்தை எடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலாக பேரலாக உங்களோட பர்சனல் லோனை போட்டு அதிலேருந்து நீங்கள் கம்பெனிலேருந்து ஒரு சேலரியோ ஏதோ ஒன்று எடுத்து, இல்லை ஒரு வருமானத்தை எடுத்து, அதாவது வருமானம் எடுக்கணுங்கிறது ஒரு டிவிடெண்ட் மாதிரியோ, ஒரு வருமானத்தில் ஒரு சதவிகிதத்தை எடுத்து அதை உங்களோட இன்கமாக கொண்டு உங்களோட இன்கம்லேருந்து இந்த பர்சனல் லோனுக்கு வேண்டிய ரீபேமெண்ட்டை மாதம் கட்டக்கூடிய பணத்தை செலுத்துங்க. ஸோ பர்சனல் லோனில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லோன்னு ஒன்று இருக்குது. மேரேஜ் லோன் அப்படிங்கிறது இது எல்லாரோட ஃபேமிலியும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். இது ஏன் இந்த மேரேஜ் லோன் பற்றி எகேன் சொல்கிறேன்னா, ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது ஓரளவு நல்ல க்ரோத், சில பேர் 25 வயசுலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அது குறைந்த சதவிகிதம் தான். ஜென்ரலாக சக்ஸஸ்ஃபுல் ரேட் 45%, 45 வயசில் தான் வருவாங்க. 40லேருந்து 50 வயசுக்குள்ளே தான் ஓரளவு நல்ல பீக்கை ரீச் பண்ணுவாங்க. அந்த 50 வயசு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துச்சுன்னா, பிஸ்னஸ்லேருந்து திரும்ப சடனாக எடுக்கும்போது சடனாக அவரோட பிஸ்னஸோட இதுவே சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேரேஜ் லோனுங்கிறதுக்கு பேங்க்கில் கடன் தராங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களோட வருமானத்தை வச்சு அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி லோனை கொடுக்குறாங்க. அதில் ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு ஹால் புக் பண்ணக்கூடியதுக்கோ, இல்லை ஒரு கேட்ரிங் புக் பண்ணுறவங்களுக்கோ, இது சம்மந்தப்பட்ட மேரேஜ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம்.
இது வந்து மேரேஜ் லோனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவும் ஒரு பெரிய லெவலில் இந்த பெரிய லெவலில் அமௌண்ட்டு தேவைப்படுறதுனால இது பிஸ்னஸில் கையே வைக்கக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இதே மாதிரி வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் லோன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, டாக்டராக இருக்கீங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் லோன் தனியாக வைக்கிறாங்க. ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனல் லோனை மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது இதுலேருந்து ஒரு லேண்டு பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு சின்ன உங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு நார்மல் நிலைமையில் மீடியம் கம்பெனியாக இருக்கீங்க, அதுக்கு ஒரு இன்டீரியர் பண்ணுறதோ, அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கோ, இல்லை அதுக்கு ஒரு ஏசி மிஷினோ, அந்த மாதிரி ஏசியோ இல்லை ஜெராக்ஸ் மிஷினோ வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மேரேஜ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இம்மீடியட்டாக உண்டான ஏதாவது ஒரு டெம்பரவரி தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார் லோன் வாங்கியிருக்கீங்க, இந்த பர்சனல் லோன்லேருந்து எடுத்து கார் லோன் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கார் லோனுங்கிறது எகெயின் அவங்க வந்து அந்த காரை மார்ட்கேஜ் பண்ணி கொடுக்கறதுனால பர்சனல் லோன்லேருந்து எடுத்து காரோ இல்லை வெஹிக்கிளோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்கக்கூடிய எலிஜிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும், அடுத்த தடவை நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவை மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் செய்யும் பொழுதுதான் நமக்கும் அவை பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நமக்கான பயனுள்ள பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் சென்ற வாரங்களின் தொடர்ச்சியாக தொழில்நுட்பம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய தொழிலை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறது, இதை தவிர வந்து இன்னும் இருக்கக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் மாறும், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இயந்திரம் அப்படின்னு வந்தது, இன்றைக்கி இயந்திரம் முழுக்கவே எல்லா இடங்களும் இயந்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதில் இப்போது அதாவது கடந்த ஒரு 20 வருடங்களுக்குள்ளே 10லேருந்து 20 வருடங்களுக்குள்ளே என்ன சொல்ல பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தொழில்நுட்பம் பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. யார் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அதாவது தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தையும் பார்த்து, தொழில்நுட்பம் வருவதையும் பார்த்து, அதே நேரம் தொழில்நுட்பம் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இந்த மூணையும் பார்க்கக்கூடியவர்கள், இதை 40 வயதை கடந்தவர்கள்னு சொல்லலாம். அவர்களுக்கு தான் பெரும் சிக்கலாக இருக்குது. அதாவது தொழில்நுட்பங்கிற வார்த்தை கூட சில இடத்துல தவறாக தான் பயன்படுது. எப்படின்னா எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு, இல்லாமல் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மின்சாரம் கூட ஒரு தொழில்நுட்பம் தான். மின்சாரம் வந்தவொடனே எல்லாமே மாறி போச்சு. சக்கரம் கண்டுபிடிச்சப்போ அது வந்து ஒரு பெரிய மாறுதல்களை உருவாக்குச்சு. எல்லா இடங்கள்லையும் மாறுதல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த கணினி, அதே மாதிரி கணினி சார்ந்த இன்டர்நெட் சொல்லக்கூடிய வலைதளம் சார்ந்த ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வருவதற்கு இப்போது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. எதில் வேணாலும் இன்றைக்கு இயந்திரங்களை பொருத்தி அதன் மூலமாக வலைதளத்தில் வச்சு எல்லா தகவல்களையும் எல்லா இடங்களும் கொண்டு சென்று அதன் மூலம் எல்லாத்தையும் கையகப்படுத்த முடியும். எதை வேணால், எங்கேருந்து வேணால், யார் வேணால், எப்போ வேணால் செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு நம்ம படிப்போம், என்ன ஆகும் வருங்காலத்தில் அப்படின்லாம். அதெல்லாம் இன்று கிட்டத்தட்ட நடந்த மாதிரி தான் தோணுது. ரோபோக்கள் அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக இருந்தது, இன்றைக்கி ரோபோக்கள்ங்கிறது இயல்பாக வந்துட்டுருக்கு. சிறு சிறு காரியங்களில் ஆரம்பித்து ரொம்ப பெரும், அதாவது நுட்பமான செயல்கள் செய்யும் வரை நுண்ணிய உணர்வுகளை கூட ஊட்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை இயந்திரங்கள் ரொம்ப அழகாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழலில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற வேண்டியது கட்டாயம், எல்லாரும் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ வேகமாக மாறுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எவ்வளோ இயல்பாக மாறுறோம், எந்த அளவுக்கு நம்மளை சேதப்படுத்தாமல் நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஆக்சுவலாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் வயது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு தடை அப்படிம்பாங்க. என்னை பொறுத்து வயது தடை கிடையாது, நம்முடைய மனோநிலை தான் தடைன்னு நான் சொல்ல முடியும். அதாவது எனக்கு தெரிந்து பல பெரியவர்கள் வந்து
இது தொழில்நுட்பத்தை ரொம்ப அழகாக எடுத்துக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப இதமாக எடுத்துருக்காங்க. அவங்க மெதுவாக முதல்ல சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அவங்களோட இதில் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சகஜமாக செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்பறிவுன்னு முதல்ல இருந்தது. முதல்ல தொழில்நுட்பம் யாருக்கு தெரியும்னா படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி படிப்பறிவு தேவை கிடையாது. ஏன்னா இயல்பாக செயல்பாட்டின் மூலமாக எதை வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் வேணாம், படிப்பறிப்புலாம் வேண்டியதில்லை. அவங்க தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்குது, படிக்காதவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய, அதாவது பயன்பாட்டாளருக்கு மிகுந்த தோழமையுடன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயந்திரங்களும் செயல்பாடுகளும் வந்துவிட்டன. அதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இன்னும் நம்ம நெருங்கி போய் சில விஷயங்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு மனோநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது பயத்தை கண்டு, அதாவது இதை தோல்வியை கண்டு ஏற்படக்கூடிய பயம் ஒன்று இருக்குது. பல நேரங்களில் புதிய விஷயங்கள் நம்ம செய்யாததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செஞ்சால் தப்பாயிடுமோ அப்படிங்கிறது தான். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு வயது அந்தஸ்தெல்லாம் வந்ததுக்கப்புறமா பல காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா தோற்று போகிறது விரும்புறதில்லை. தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதை ஏதாவது ஒன்று சோதித்து பார்த்தே ஆகணும். சோதிக்கிறப்ப வெற்றி தோல்வி இயல்பு. அப்போ எவ்வளவு இயல்பாக அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கற்றலினுடைய அளவாக எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் உங்களுக்கு எதை வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது அந்த காலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இயந்திரங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து பெரியவர்களுடைய பராமரிப்பில் இருந்தது. அதாவது படித்தவர்கள், அதை பற்றி தெரிந்தவர்கள், மேதைகள், இவங்க தான் அதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக மற்றவர்களாலும் தொடக்கூடாது, எதையும் தொடாத அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே எதை வேணால் நீங்கள் செக் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப இயல்பாக அதை செய்கிறாங்க. ஏதாவது ஒரு வண்டி இருக்குன்னா வாங்கி ஓட்டி பார்க்குறாங்க. முன்னே வந்து ஒரு வண்டி இன்னொருத்தரோட வண்டியை வாங்கி ஓட்டுறதுங்கிறது நடக்காத காரியம். முதல்ல வண்டிகள் குறைவு, இருந்தாலும் இன்னொருத்தர் வண்டியை வாங்கி ஓட்ட முடியாது. எல்லாருக்கும் தன்னை பற்றி ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. எதை வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், எதை வேணாலும் பயன்படுத்தி பார்க்கலாம், வருதோ இல்லையா அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இந்த மனநிலை தான் வந்து நம்மளை, அதாவது பல பேருக்கு தடையாக இருக்கக்கூடியது. நம்ம தவறு செய்யக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது, அது நடந்ததுன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் ரொம்ப அடிப்படையான விஷயங்களில் தாண்டி போக முடியாமல் வச்சுருக்கு. இன்றைக்கு நீங்கள் நாடு அளவில் வந்து உங்களுக்கு இது கூட பொருளாதார பரிவர்த்தனை எல்லாமே வந்து மின்னணு மூலமாக சாத்தியமாயிட்டிருக்கு. அதே பாமலர்களும் இன்றைக்கி வந்து ஒரு பணப்பட்டுவாடா பண்ணணுன்னா ஒரு ஃபோனில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இதுக்கு காய்கறி கடைக்கு போனால் கூட உடனேயும் போட்டுட்டு டக்குன்னு கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணுறாங்க, இல்லாட்டி வேறு ஒரு ஆப் மூலமாக பணத்தை கட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொந்தமான விஷயங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் சொந்தமாயிடுச்சு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை ரொம்ப அழகாக நிறுவியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி, இவர்களுக்கு மட்டும்தான் தொழில்நுட்பம்னு இல்லாமல் யார் அதுக்குள்ளே போகிறாங்களோ, யாரால் இயல்பாக இதுக்குள்ளே நுழைய முடியுதோ யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்புறம் இதை பற்றி இன்றைக்கி என்ன சொல்லணுன்னா, முன்ன யாரை கேட்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். யாரை கேட்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த கேள்வியும் உள்ளேயே கேட்டுக்கலாம். தொழில்நுட்பத்தை அதுக்கே உங்களுக்கு பதில் சொல்லுது. ஒரு கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சு போடலாம். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் தட்டி கேட்டுருங்க. ஆயிரக்கணக்கான விடைகள் இருக்குது, அதில் ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள், உங்களால் கற்றுக்க முடியும். இந்த ஒரு சூழல் இன்றைக்கி வந்து ரொம்ப சாதகமாக்கிடுச்சு கற்றலை. அப்போது என்ன, கற்றலை இதுவாக மாற்றி அமைச்சிருக்குன்னா கல்வி முறையை மாற்ற அமைக்குது. அப்போ கல்வி முறை மாறுதுங்கிறப்போ, அதாவது கல்வியை அளிப்பவர்கள், கல்வியை இந்த பெறுபவர்கள், அது கல்வி திட்டம், கல்வி முறை எல்லாத்தையுமே மாற்றிருக்கு. அப்போ நம்முடைய வாழும் வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் முழுமையாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஒரு தொழில்நுட்பம். இது என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்வதே இன்றைக்கு. நாளைய தொழில்நுட்பம்லாம் விடுங்க, இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையே நம்ம கிட்டத்தட்ட ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அளவிற்கு அதிகமாக உள்ளது என்பது தான் உண்மை.